ஹலோ guys, நான் உங்க இருக்கோல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட பிளேயிங் 11 ப்ரிவியூ அண்ட் எக்ஸ்பேக்டர் பிளேயர் யாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் விராட் கோலி தான். அவர் ஃபார்மில் இருக்காரு இல்லை அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவர் ஐபிஎல்னு எடுத்துட்டா ஒரு 500 ரன் பேங்க். அவர் லாஸ்ட் சீசன் கூட அவர் 750 கிட்ட அடிச்சாரு. செகண்ட் ஹையர் ஸ்கோர்ல இருந்தவங்க 600 கூட தொல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அவர்கிட்ட இருந்து இருந்தது. பட் ஆனால் லாஸ்ட் டைம் அவங்களால அதை எடுத்துக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியல. அது ஒண்ணுதான் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க ஓப்பனிங்க்கு. செகண்ட் கோலிக்கு சப்போர்ட் பண்ண அது ஃபில் சால்ட். இவர் என்னன்னா கண்டிப்பா ஒரு 14 மேட்ச் ஆடுறாருன்னா 4 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. எஸ்பெஷலி சேசிங்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாரு. ஒரு 10 ஓவர்ல மேட்சை முடிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி இவர் ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவரை டிராப் பண்ணாம 14 மேட்ச் ஆடணும், அதான் முக்கியம். நம்பர் 3ல இவங்க டீமோட கேப்டன் ரஜத் பட்டிதார். ஸோ இவர் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல இவர் கண்டிப்பா நம்பர் 3 வந்தே ஆகணும். அது கீழே போவே கூடாது. பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர், செம்ம பேட்ஸ்மேனுங்க. கண்டிப்பாவே ஒரு சூப்பர் பேட்ஸ்மேனு. இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும். ஸோ அடுத்து நம்பர் 4ல பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்பர் 4ல ஆடியே ஆகணும் ஜித்தேஷ் சர்மா. ஆனா இவர் இது வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி டெட்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்ல. 11 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நம்பர் 4 ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்பர் 5ல லியாம் லிவிங்ஸ்டன். இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் எப்போ அடிப்பாருன்னு இவருக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். பட் பட்டுருச்சுன்னா செம பிளேயர். எனக்கு என்னமோ இவருக்கு சின்னசாமியில நல்லா படும்னு தோணுது. அட்லீஸ்ட் இவங்க எடுத்ததுக்காக ஒரு 2 மேட்ச் ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாருனாலே போதும். மித்தபடிக்கு இருந்து வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கன்சிஸ்டன்டா 500 ரன் 600 ரன்லாம். அதுக்கடுத்து நம்பர் 6ல பார்த்தா டிம் டேவிட். இவருமே லியாம் லிவிங்ஸ்டனுக்கு சொன்ன அதே கேஸ் தான். இவர் எப்ப அடிப்பாருன்னு இவருக்கே தெரியாது. இவரும் அதே மாதிரி ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சு தரணும். இவங்க எனிடே அவங்களால 250 260 அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பொட்டன்டான பேட்டிங் லைன் தான் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி உங்களோட லோவர் மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அடிச்சா 6 இல்லாட்டினா அவுட், அந்த மாதிரி ஒரு இதுல எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து நம்பர் 7 பார்த்தா குர்னால் பாண்டியா. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நேரா ரைட் ஹேண்டர் டாப் 6ல ஒரு 6 ரைட் ஹேண்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃப்ளோட் பண்றதுக்காக கண்டிப்பா குர்னால் பாண்டியா மேல ஆடி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ நம்பர் 4லயோ நம்பர் 5லயோ குர்னால் பாண்டியாவை மாத்தி விட்டு டிம் டேவிட் இவங்களை கீழே ஆடலாம். அடுத்து நம்பர் 8 பார்த்தவங்கன்னா புவனேஸ்வர் குமார். ஸோ புவனேஸ்வர் குமார் அவர் இவ்வளோ வயசானாலும் அவரோட ஸ்விங்குக்கும் மட்டும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் இயர்லாம் ஒரு மேட்ச் வச்சு கலக்கி எடுத்தார். ஒரு பனானா ஸ்விங் ஒன்று பண்ணி ஒரு போல்டு எடுப்பார். அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஸோ புவனேஸ்வர் குமார் இவங்களோட பவுலிங் அட்டாக் போன டைமை விட ஃபார் பெட்டர், சூப்பரான பவுலிங் லைனப் எடுத்திருக்காங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் 8. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எஸ்தயால் அட் 9. ஸோ எஸ்தயால் லாஸ்ட் டைம் ஒரு கம்பேக் சீசனும் அவருக்கு இருந்துச்சு. அதே மேட்சுக்கு அவர் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவாருன்னு ஆர்சிபி நம்புவாங்க. ஸோ அதனாலதான் அவரை ரீடைன் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அவர் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்றாரா அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் 10ல நான் ஸ்வப்னில் சிங்கை வைக்கிறேன். ஸ்வப்னில் சிங் பேட்டிங் நல்லா ஆடுவாரு. ஸோ கொஞ்சம் மேல போலாம். அவரும் பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்சிபியோட ஃபார்ச்சூன்ஸே மாறுச்சு. அதனாலதான் அவருக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ஒரே டீம்ல 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா கண்டிப்பா இவர் ஆடணும்னு தான் ஆர்சிபி ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஆர்சிபில நல்லா பண்ணாரு லாஸ்ட் டைம் சின்னசாமி ஸ்டேடியம்ல. அடுத்து நம்பர் 11 நம்ம ஜாஸ் ஹெசல்வுட். ஸோ யாருக்காவது தெரிலன்னா சொல்லிடுறேன். ஜாஸ் ஹெசல்வுட் ஐபிஎலோட ஃபுல் ஷெட்யூலுக்கு ஃபிட்டா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவங்க ஆட போற கடைசி மேட்ச் வரைக்கும் இருப்பாரு. ஸோ இது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸ். இவர் இன்ஜுரி ஆயிருந்தா ஆர்சிபிக்கு பெரிய அடியா இருந்திருக்கும். பட் ஆனா இவர் வந்துட்டாரு. ஸோ நம்பர் 11ல ஜாஸ் ஹெசல்வுட். அடுத்து அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னு தேவைப்படுது. ஒரு சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன்னா சுயாஸ் சர்மா, இல்லாட்டினா ராசிக் தர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கணும். ஏன்னா சூப்பர் பிளேயர். அவர் பயங்கரமான பவுலர். ஏஷியா எமர்ஜிங் டிராஃபி யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல இந்தியாவுக்கு ஸ்டாண்டலோன் பெர்ஃபார்மரா இருந்தாரு. செம்ம பவுலிங். ஐபிஎல்லையும் லாஸ்ட் டைம் நல்ல இம்ப்ரெசிவா இருந்தாரு. கரெக்டா யூஸ் பண்ணா அவர் ஒரு சூப்பர் பவுலர். ரசிக்தர் அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 மேட்சஸ் ஆடணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள பிளேயர். ஸோ இப்ப போலாம் இவங்க ஸ்குவாடோட ப்ரிவியூக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க டூ மணி ஹிட் ஆர் மிஸ்ல இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இவங்களோட இதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜேக்கப் பெத்தலை உள்ள கொண்டு வரலாம் டிம் டேவிடுக்கு பதிலா. நானே ஒன்னு யோசிச்சேன்.
லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் 2 பேர்ல ஒருத்தரை தான் ஸ்குவாடுக்குள்ள ஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இன்னொருத்தருக்கு வந்து 2 பேருமே இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டீம் வந்து எப்பனாலும் ட்ரபிள் ஆகலாம். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இப்படிதான் போவாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா செட் ஆகல அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு இடம் தான் அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் போகலாம், அவங்களுக்கு நெகட்டிவாகவும் போகலாம். டாப் ஆர்டர் நல்லா இருக்கு, எஸ்பெஷலி ரஜத் பட்டிதார் இருக்கிற ஃபார்ம்ல. ஸோ இவங்களோட எக்ஸ்பேக்டர் பிளேயருக்கு பேர்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல உங்களோட எக்ஸ்பேக்டர் பிளேயர் எனக்கு வந்து கண்டிப்பா இந்த சீசன் வந்து ரஜத் பட்டிதார் தான். நான் கோலிக்கு போயிருப்பேன், பட் ஆனா எனக்கு என்னமோ தோணுது இது ரஜத் பட்டிதாரோட சீசனா இருக்க போகுது அப்படின்னு. அவரோட ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து எங்கேயோ இருக்கு guys. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே 2 பேரும் அந்த மாதிரி ஸ்பின் ஆடிட்டு இருக்காங்க. ஒன்னு சிவம் துபே, இன்னொன்னு ரஜத் பட்டிதார். பவுலிங்ல என்னால டக்குன்னு இவங்கள்த வந்து பவுலிங்ல பிக் பண்ண முடியல, அதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ட்டா ஒரு 20-30 விக்கெட் எடுக்கிற மாதிரி போலர் யாரும் இல்ல. பட் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா புவனேஸ்வர் நல்லா போடணும். ஸோ நான் புவனேஸ்வரை பிக் பண்றேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க guys.